Hi friends, welcome to Johanna Academy. தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்கான ஃப்ரீ ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்பர் 2 இதற்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பா தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்காக ஒரு கிராஷ் டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாரெல்லாம் இப்போ வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல கண்டிப்பா பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் நீங்க தெளிவா படிச்சு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா போதும், உறுதியா வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல 130 கொஸ்டினுக்கு மேல ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ இதுல ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1200 ரூபாய். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ற 50 பேர் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதற்கான ஷெடியூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாத்துக்காங்க. ஸோ இதுல அமௌண்ட் பே பண்ணி ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க பாத்தீங்கன்னா ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க யூஸ் பண்ணிக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழ் அகராதியியல் தினம். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நவம்பர் 8. சரிங்களா? ஸோ நவம்பர் 8 பாத்தீங்கன்னா வீரமாமுனிவரோட பிறந்த நாள். ஸோ இவரோட பிறந்த நாளை தான் தமிழ்நாட்டில் இனி நம்ம தமிழ் அகராதியல் தினமா கொண்டாட போறோம். சரிங்களா? சோ இது பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நோட் பண்ணிக்காங்க. அடுத்தது இரண்டாவது கொஸ்டின். மக்கள் தொகை வரலாற்றில் பெரும்பிளவு ஆண்டு மற்றும் சிறுபிளவு ஆண்டு என்று அழைக்கப்படுவது. சோ பெரும்பிளவு ஆண்டு அப்படின்னா 1921, சிறுபிளவு ஆண்டு அப்படின்னா 1951. சோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது மூணாவது கொஸ்டின். தவறான தகவலை தேர்வு செய்க. சோ கீழே ஒரு 4 தகவல் கொடுத்திருக்காங்க, நம்ம நோட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நியூட்டனின் இரண்டாம் விதி விசையின் விதி என்று அழைக்கப்படுகிறது. சோ முதல் தகவல் பாத்தீங்கன்னா சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, நியூட்டனின் இரண்டாம் விதி விசையின் எண் மதிப்பை அளவிட உதவுகிறது. சோ ரெண்டாவதும் பாத்தீங்கன்னா சரியானதுதான். மூணாவது பாருங்க, நியூட்டனின் இரண்டாம் விதி பொருட்களின் நிலமத்தை விளக்குகிறது. சோ மூணாவது தகவல் பாத்தீங்கன்னா தவறானது. ஏன்னா நியூட்டனோட முதலாம் விதி தான் பொருட்களோட நிலைமத்தை விளக்குது. சரிங்களா? சோ இங்க இரண்டாம் விதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ ஆப்ஷன் சி தான் இதுல தவறானது. சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க, நியூட்டனோட முதல் விதி விசையினை வரையறுக்கிறது. சோ சரியானதுதான். சரிங்களா? அடுத்தது நாலாவது கொஸ்டின். அகலாய்விடங்களை சரியாக பொருத்துக. ஃபர்ஸ்ட் பாருங்க, பொற்பனை கோட்டை, இது பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்குது. அடுத்தது வெம்பக்கோட்டை, இது பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துல இருக்குது. அடுத்தது நாட்டரம்பள்ளி, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பத்தூர் மாவட்டத்துல இருக்குது. அடுத்தது மாளிகை மேடு, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரியலூர் மாவட்டத்துல இருக்குது. அடுத்து மருங்கூர், இது பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துல உங்களுக்கு இருக்குது. சோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 3, டிக்கு 5, இக்கு 1. சோ ஆப்ஷன் 1 தான் சரியான ஆன்சர். அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின். பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 1992ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இயற்றப்பட்டது. சரிங்களா? அடுத்தது ஆறாவது கொஸ்டின். புவியின் மையத்தில் ஜி இன் மதிப்பு, அதாவது ஜி அப்படின்னா புவியீர்ப்பு விசை. சரிங்களா? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சுழி. அடுத்தது ஏழாவது கொஸ்டின். ராலே சிதறல் எதற்கு காரணமாகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது பாத்தீங்கன்னா சூரியன் சிவப்பு நிறமா காட்சியளிக்க இந்த ராலே ஒளி சிதறல் தான் காரணமாகிறது. அடுத்தது எட்டாவது கொஸ்டின். மாநகராட்சியின் தலைவர் மற்றும் நிர்வாக தலைவர். சோ மாநகராட்சியோட தலைவர் அப்படின்னா மேயர், மாநகராட்சியோட நிர்வாக தலைவர் அப்படின்னா மாநகராட்சி ஆணையர். சோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்க, சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி பி.ஆர். கவாய். சோ இது பாத்தீங்கன்னா தவறானது. ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தோட தற்போதைய தலைமை நீதிபதி பாத்தீங்கன்னா ஸ்ரீராம். சரிங்களா? கே.ஆர். ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மணிப்பூரின் தற்போதைய ஆளுநர் அஜய் பல்லா. சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா சரியானதுதான். சோ ஃபர்ஸ்ட் மட்டும் தான் தவறு. சோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கூற்று 2 சரி 1 தவறு. அடுத்தது 10வது கொஸ்டின். கெல்ரியா கோட்டை யாரால் எங்கு கட்டப்பட்டது? கெல்ரியா கோட்டை பாத்தீங்கன்னா பழவேற்காடுல டச்சுக்காரர்களால் கட்டப்பட்டது. சோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது இந்தியாவிற்கு வருகை புரிந்த முதல் ஐரோப்பிய நாடு மற்றும் கடைசி ஐரோப்பிய நாடு. சோ இந்தியாவுக்கு வருகை புரிந்த முதல் ஐரோப்பிய நாடு அப்படின்னா போர்ச்சுகல்,
கடைசி ஐரோப்பிய நாடு பாத்தீங்கன்னா பிரான்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 12வது கொஸ்டின், கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆண்டுதோறும் ஜனவரி முதல் வாரம் இனி திருக்குறள் வாரமாக தமிழகத்தில் கொண்டாடப்பட உள்ளது. இது பாத்தீங்கன்னா தவறானது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் டிசம்பர் முதல் வாரத்தை தான் திருக்குறள் வாரமா கடைபிடிக்க இருக்குதோம். இங்க ஜனவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ முதல் கூற்று தவறானது. ரெண்டாவது பாருங்க, திருவள்ளுவர் சிலை பேரறிவு சிலை என அழைக்கப்படுகிறது. சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா சரியானதுதான். சரிங்களா? சோ இதுல ஆப்ஷன் டி, கூற்று 2 சரி 1 தவறு. அடுத்தது, ஒரு பொருளின் நிலைமைத்தன்மையை டேஸ் விசைக்கு அடிப்படையாக அமைகிறது. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மைய விலக்கு விசை. அடுத்தது, மேயர் மற்றும் மாநகராட்சி ஆணையரின் பதவி காலம். சோ மேயரோட பதவி காலம் பாத்தீங்கன்னா 5 ஆண்டுகள், மாநகராட்சி ஆணையரோட பதவி காலம் பாத்தீங்கன்னா 3 ஆண்டுகள். சோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, தவறான தகவலை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, எஸ்பிஎல் சாரன்சன் என்பவரால் 1919 பிஹெச் அளவீடு முன்மொழியப்பட்டது. சோ முதல் கூற்று பாத்தீங்கன்னா தவறானதுதான். சரிங்களா? ஏன்னா இந்த எஸ்பிஎல் சாரன்சன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா 1909 ஆண்டுல பிஹெச் அளவீட பாத்தீங்கன்னா முன்மொழிஞ்சிருப்பாரு. சரிங்களா? சோ ஆப்ஷன் ஏ தான் தவறானது. மத்தபடி பாருங்க, காரல் லான்ஸ்டீனர் பாத்தீங்கன்னா இரத்த வகைகளை கண்டறிந்தார் தான், சரிதான். காரல் லான்ஸ்டீனர் ஏபி மற்றும் ஓ இரத்த வகைகளை கண்டறிந்தார் தான். டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டெய்லி பாத்தீங்கன்னா ஏபி இரத்த வகைகளை கண்டறிந்தாங்க தான். சரிங்களா? அடுத்தது, இந்தியாவில் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது மேற்கொள்ளப்பட்டது? நம்ம இந்தியால முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பாத்தீங்கன்னா 1872லயும் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881லயும் நடைபெற்றது. சோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 17வது கொஸ்டின், படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் மற்றும் அதிகமான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஸ்டோக் வரிகள் மற்றும் ஆன்டி ஸ்டோக் வரிகள். அடுத்தது 18வது கொஸ்டின், பொறுத்த கொஸ்டின் நம்ம பொருத்தலாம். இஸ்ரோவின் தற்போதைய தலைவர் வி நாராயணன். சரிங்களா? 52வது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய். 26வது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ் குமார். ரிசர்வ் வங்கியின் 26வது ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா. சோ அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. சோ ஆப்ஷன் 2 தான் சரியான ஆன்சர். அடுத்து 19வது கொஸ்டின், தமிழகத்தில் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி மற்றும் மாநகராட்சி. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி அப்படின்னா வாலஜாபேட்டை, மாநகராட்சி அப்படின்னா சென்னை. சரிங்களா? சோ நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஓவரால் இந்தியாலேயே முதலில் உருவாக்கப்பட்ட மாநகராட்சி அப்படின்னா சென்னை தான். சரிங்களா? சோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 20வது கொஸ்டின், மாநகராட்சி சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசின் முழு அதிகாரம் நிறைந்தவர் யார்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மாநகராட்சி ஆணையர். அடுத்தது 21வது கொஸ்டின், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் பற்றிய சரியான கூற்றை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்திய மக்கள் தொகையின் எழுத்தறிவு விகிதம் 74.04%. சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, தமிழக மக்கள் தொகையின் எழுத்தறிவு விகிதம் 85.33%. சோ இது பாத்தீங்கன்னா தவறு. ஏன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாத்தீங்கன்னா நம்ம தமிழக மக்கள் தொகையோட எழுத்தறிவு விகிதம் பாத்தீங்கன்னா 80.33%. சரிங்களா? சோ இதுல ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். மத்தது பாருங்க, அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலம் கேரளா தான், குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம் பாத்தீங்கன்னா பீகார் தான். அடுத்து தமிழகத்தில் அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டம் அப்படின்னா கன்னியாகுமரி. சரிங்களா? அடுத்தது 22வது கொஸ்டின், பொருட்களின் எடை துருவ பகுதியில் டேஸ் ஆகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில் டேஸ் ஆகவும் இருக்கும். சோ பொருட்களோட எடை பாத்தீங்கன்னா துருவ பகுதியில அதிகமாகவும் நிலநடுக்கோட்டு பகுதியில குறைவாகவும் இருக்கும். சோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 23வது, பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படுவது. ஆன்சர் பாத்தீங்கன்னா நீரியல் உயர்த்திகள் செயல்படுது, நீரியல் அழுத்திகள் இந்த விதியின்படி தான் செயல்படுது, வாகனங்கள்ல உள்ள வேக தடை அமைப்பு அதாவது பிரேக்கிங் சிஸ்டம் பாஸ்கல் விதி அடிப்படையில தான் இயங்குது. சோ ஆப்ஷன் டி இவை அனைத்தும். அடுத்து 24வது கொஸ்டின், மேக கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க மீசிதறல் காரணமாக அமைகிறது. சோ முதல் கூற்று பாத்தீங்கன்னா சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, கூட்டு நுண்ணோக்கி வெர்னியர் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது. இந்த வெர்னியர் தத்துவத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா நகரும் நுண்ணோக்கி செயல்படுது. சரிங்களா? சோ கூற்று 2 பாத்தீங்கன்னா
தவறானது. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்தது 25வது கொஸ்டின். டேஸ் விதிகளை ஒன்றிணைத்து மொத்த நேர்கோட்டு உந்தமாறா விதியை பெறலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நியூட்டனின் 2ஆம் விதி மற்றும் 3ஆம் விதி. அடுத்தது 26வது கொஸ்டின். முதலில் பூமியில் ஒளியின் திசைவேகத்தை கண்டறிந்தவர் மற்றும் ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர். சோ பூமியில ஒளியின் திசைவேகத்தை கண்டறிந்தவர் அப்படின்னா அர்மண்ட் ஃபிஷே. ஒளியின் நேர்கோட்டு பண்பினை கண்டறிந்த முதல் அறிஞர் அப்படின்னா அல் ஹசன் ஹயத்தம். சோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 27வது கொஸ்டின். பொறுத்துக கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழக காவலர் தினம் செப்டம்பர் 6, தியாக திருநாள் இது பாத்தீங்கன்னா நவம்பர் 18, தனிப்பெருங்கருணை தினம் அக்டோபர் 5, இலக்கிய மறுமலர்ச்சி தினம் பிப்ரவரி 19, செம்மொழி தினம் ஜூன் 3. சோ அதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏக்கு 5, பிக்கு 4, சிக்கு 3, டிக்கு 2, ஈக்கு 1. சோ ஆப்ஷன் 1 தான் சரியான ஆன்சர். அடுத்து 28வது கொஸ்டின். சராம்பூர் யாருடைய இந்திய தலைநகரமாக இருந்தது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, டேனியர்கள். அடுத்து 29வது கொஸ்டின். நொய்யல் அருங்காட்சியகம் எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஈரோடு. அடுத்து 30வது கொஸ்டின். தவறான தகவலை தேர்வு செய்யுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சியின் மாறுபாட்டு வீதம். சோ முதல் கூற்று சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, முடுக்கம் என்பது திசைவேக மாறுபாடு வீதம். சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா சரியானதுதான். மூணாவது பாருங்க, விசையின் எண்மதிப்பானது உந்தத்தால் அளவிடப்படுகிறது. சோ மூணாவது பாத்தீங்கன்னா சரியானதுதான். நாலாவது பாருங்க, எடையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம். சோ இதுதான் தவறு, சரிங்களா? சோ எடையோட எஸ்ஐ அலகு பாத்தீங்கன்னா நியூட்டன், சரிங்களா? சோ ஆப்ஷன் டி தான் இதுல தவறா இருக்கு. அடுத்து 31. கிட்ட பார்வை குறைபாடு மற்றும் தூர பார்வை குறைபாட்டை சரி செய்ய பயன்படும். சோ கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய பாத்தீங்கன்னா குழிலென்ஸ் பயன்படுது. தூர பார்வை குறைபாட்டை சரி செய்ய பாத்தீங்கன்னா இந்த குவிலென்ஸ் பயன்படுது. சோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, இந்திய அரசமைப்பில் உள்ளாட்சி அரசாங்கம் குறித்த சட்ட விதிமுறைகள் யாவை? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உறுப்பு 40, உறுப்பு 243 முதல் 243 ஓ, உறுப்பு 243 பி முதல் 243 ZG வரை, சரிங்களா? சோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியானது. அடுத்து 33வது கொஸ்டின். பொறுத்த கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, தற்சுழற்சி இயக்கம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பம்பரத்தின் இயக்கம். வளைவு பாதை இயக்கம் இது பாத்தீங்கன்னா வீசி எறியப்பட்ட பந்தின் இயக்கம். அலைவு இயக்கம் இது பாத்தீங்கன்னா தனி ஊசலோட இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம் மக்கள் நெருக்கம் மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களின் இயக்கம். இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. சோ ஆப்ஷன் 1. அடுத்தது 34வது கொஸ்டின். கலைடாஸ்கோப் பன்முக எதிரொலிப்பு தத்துவத்தின் அடிப்படையில் செயல்பட்டு எண்ணற்ற பிம்பங்களை உருவாக்கக்கூடிய சாதனமாகும். சோ முதல் கூற்று பாத்தீங்கன்னா சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, பெரிஸ்கோப் ஒளி எதிரொலித்தல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது. சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா சரியானதுதான். சோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. அடுத்து 35வது கொஸ்டின். தொலைநோக்கி யாரால் எப்போது உருவாக்கப்பட்டது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜோஹன் லிப்ரஷேயால் 1608ஆம் ஆண்டு. அடுத்து 36வது கொஸ்டின். கேரம் பலகையில் இயங்கும் வில்லை எதற்கான எடுத்துக்காட்டு? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இரு பரிமாண இயக்கத்திற்கான எடுத்துக்காட்டு. அடுத்தது 37வது கொஸ்டின். பொறுத்த கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, கதிரியக்க சோடியம் 24 இது பாத்தீங்கன்னா இதயத்தை சீரா செயல்பட வைக்க பயன்படுது. கலிபோர்னியம் 252 இது பாத்தீங்கன்னா பேக்ல வெடிபொருட்கள் இருக்குதா அப்படின்னு சோதனை செய்ய பயன்படுது. அடுத்து பாருங்க, அமர்சியம் 241 இது பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள்ல புகையை உணர்வும் கண்டுணர்வியா பயன்படுத்தப்படுது. அடுத்து பாருங்க, கார்பன் 14 இது பாத்தீங்கன்னா பழங்கால பொருட்களோட வயதை கணக்கிட பயன்படுது. சோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏக்கு 1, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 4. அடுத்தது 38வது கொஸ்டின். உலகிலேயே அதிக பாலின விகிதத்தை கொண்ட நாடு மற்றும் 2018 நிலவரப்படி உலகிலேயே அதிக ஆண் பெண் விகிதத்தை கொண்டுள்ள நாடு. சோ உலகிலேயே அதிக பாலின விகிதத்தை கொண்ட நாடு அப்படின்னா லாட்வியா. அதிக ஆண் பெண் விகிதத்தை கொண்டுள்ள நாடு அப்படின்னா கத்தார். சோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 39வது கொஸ்டின். கிட்ட பார்வை குறைபாடு உடைய கண்ணில் பொருளின் பிம்பமானது டேஸில் தோற்றுவிக்கப்படுகிறது.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, விழித்திரைக்கு முன்பாக. அடுத்தது தவறான தகவலை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பாபிலோனில் உலகின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. சோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, நவீன உலகின் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திய முதல் நாடு டென்மார்க். சோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரியானதுதான். மூணாவது பாருங்க, இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. சோ மூணாவதும் பார்த்தீங்கன்னா சரியானதுதான். நாலாவது பாருங்க, 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. ஸோ 1961ஆம் ஆண்டு தான் மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படிங்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் தவறானது. அடுத்தது, முதல் அணுக்கரு உலை யாரால் எங்கு கட்டப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, என்ரிகோ ஃபெர்மி அப்படிங்கிறவரால அமெரிக்காவில் உள்ள சிகாகோல 1942ஆம் ஆண்டு கட்டப்பட்டுச்சு. அடுத்தது, கதிரியக்கத்தின் தொன்மையான அலகு மற்றும் பன்னாட்டு அலகு. கதிரியக்கத்தோட தொன்மையான அலகு அப்படின்னா கியூரி, பன்னாட்டு அலகு அப்படின்னா பெக்கோரால். சரிங்களா? சோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து பொறுத்துக கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம், டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினம், ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினம், ஜூன் 21 யோகா தினம், ஜூன் 22 உலக புவி தினம். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 5, டிக்கு 4, ஈக்கு 3. ஸோ ஆப்ஷன் 2 தான் சரியான ஆன்சர். அடுத்தது 44வது கொஸ்டின், ஹோலோகிராஃபியை உருவாக்க பயன்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, போலராய்டுகள். அடுத்தது தவறான தகவலை தேர்வு செய்ய. ஃபர்ஸ்ட் பாருங்க, வாஸ்கோட காமா 1498 கள்ளிக்கோட்டை வந்த போது அவரை மன்னர் சாமரின் வரவேற்றார். ஸோ ஃபர்ஸ்ட் கூற்று சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு அனுப்பப்பட்ட முதல் ஆளுநர் பிரான்சிஸ்கோ டி அல்மேடா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரியானதுதான். மூணாவது பாருங்க, இந்தியாவில் போர்த்துகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் அல்போன்சோ டி அல்புகர். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா சரியானதுதான். நாலாவது பாருங்க, பிளாசி போர் 1764 நடைபெற்றது. ஸோ பிளாசி போர் பார்த்தீங்கன்னா 1757 நடைபெற்றிருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் தவறானது. அடுத்தது 46வது கொஸ்டின், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் மற்றும் தமிழகத்தில் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம். ஸோ நம்ம 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா அதிக பாலின விகிதம் கொண்ட மாநிலம் அப்படின்னா கேரளா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் அப்படின்னா நீலகிரி. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது, கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் மற்றும் செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர். சரிங்களா? சோ கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் பாத்தீங்கன்னா ஹென்றி பெக்காரல், செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவங்க பாத்தீங்கன்னா ஐரின் கியூரி மற்றும் எஃப் ஜோலியட். சோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஊவே சாமிநாதர் பிறந்த நாள். சோ இது பாத்தீங்கன்னா இலக்கிய மறுமலர்ச்சி தினமா அனுசரிக்கப்படும். வள்ளலார் பிறந்த தினம் பாத்தீங்கன்னா தனிப்பெருங்கருணை தினமா இனி அனுசரிக்கப்பட போகுது. வஉசியின் பிறந்த நாள். சரிங்களா? அது பாத்தீங்கன்னா தியாக திருநாளா தமிழ்நாட்டில் அனுசரிக்கப்பட போகுது. அம்பேத்கர் பிறந்தநாள் பாத்தீங்கன்னா சமத்துவ தினமா கொண்டாடுறோம். பெரியாரோட பிறந்தநாள் பாத்தீங்கன்னா சமூக நீதி தினமா நம்ம கொண்டாடுறோம். ஸோ அதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 5, ஈக்கு 1. ஸோ ஆப்ஷன் 3 தான் சரியான ஆன்சர். அடுத்து 49வது கொஸ்டின், நகர்பாலிகா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு மற்றும் ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் ஏற்கப்பட்ட ஆண்டு. ஸோ நகர்பாலிகா சட்டம் பார்த்தீங்கன்னா 1992 கொண்டு வரப்பட்டுச்சு. ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் பார்த்தீங்கன்னா 1882 ஏற்கப்பட்டுச்சு. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 50வது கொஸ்டின், இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, சென்னையில. சரிங்களா? அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மொழிப்போர் தியாகிகள் தினம். ஸோ ஜனவரி 25ஆம் தேதி. நீலகிரி வரையாடுகள் தினம் அக்டோபர் 7ஆம் தேதி. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் ஜனவரி 9ஆம் தேதி. தேசிய ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5ஆம் தேதி. மாநில உள்ளாட்சி தினம் நவம்பர் 1ஆம் தேதி. ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4, ஈக்கு 5. ஸோ ஆப்ஷன் 1 தான் சரியான ஆன்சர். அடுத்து தவறான தகவலை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆசியா மற்றும் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் அணுக்கரு உலை அப்சரா. சரியானதுதான். அடுத்தது பாருங்க, இந்தியாவில் தற்பொழுது 25 அணுக்கரு உலைகள் செயல்பாட்டில் உள்ளன. இது பாத்தீங்கன்னா தவறு. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா தற்போது 22 அணுக்கரு உலைகள் செயல்பாட்டுல இருக்குது. அடுத்தது மத்ததெல்லாம் பாருங்க, இந்தியால 7 அணுமின் நிலையங்கள் இருக்கு. சரிதான்.
தமிழ்நாட்டுல 2 அணுமினியங்கள்ல இருக்குது சரிதான். சோ இதுல ஆப்ஷன் பி தான் தவறா இருக்கு. அடுத்தது 53வது கொஸ்டின். அரசமைப்பு சட்டத்தின்படி 3 அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை பொறுத்துக. இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்து. அடுத்தது பல்வந்த் ராய் மேத்தா குழு மற்றும் அசோக் மேத்தா குழு எப்போது உருவாக்கப்பட்டது? பல்வந்த் ராய் மேத்தா குழு பாத்தீங்கன்னா 1957லயும், அசோக் மேத்தா குழு பாத்தீங்கன்னா 1977லயும் உருவாக்கப்பட்டுச்சு. சோ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. அடுத்தது ராபர்ட் கிளைவ் டேஸில் வெற்றி பெற்று வங்காளத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை வலிமை பெற செய்தார். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பக்சார் போர். அடுத்தது v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as என்பது. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நியூட்டனின் 3ஆம் இயக்க சமன்பாடு. சோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது ராக்கெட் ஏவுதலில் பயன்படும் விதி. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, நியூட்டனின் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. இது ரெண்டும் சரிங்களா. அடுத்தது 58வது கொஸ்டின். தவறான தகவலை தேர்வு செய்க. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ராமநாதபுரம் மாவட்டத்தில் நாவாய் அருங்காட்சியகம் நிறுவப்பட உள்ளது. கரெக்ட் தான். அடுத்தது மதுரை உலக தமிழ் சங்கத்தில் அகரம் மொழிகளின் அருங்காட்சியகம் நிறுவப்பட உள்ளது. சோ இதுவும் கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, மேட்டுக்காட்டில் உலகின் முதல் பிரம்மாண்ட ஏறுதழுவுதல் அரங்கம் திறக்கப்பட்டுள்ளது. இது தவறு. ஏன்னா அலங்காநல்லூர்ல பாத்தீங்கன்னா கீழக்கரை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு சரிங்களா. அதுலதான் உலகின் முதல் பிரம்மாண்ட ஏறுதழுவுதல் அரங்கம் திறக்கப்பட்டிருக்கு. சோ இதுல ஆப்ஷன் சி தான் தவறா இணைஞ்சிருக்கு சரிங்களா. சோ மத்தபடி பாருங்க, சர்வதேச தியான தினம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 21 தான் கடைபிடிக்கப்பட இருக்குது. அடுத்தது 59வது கொஸ்டின். வாகனங்களின் பின்காட்சி ஆடிகளாக பயன்படுவது மற்றும் வாகனங்களின் முகப்பு விளக்குகளில் பயன்படுவது. சோ வாகனங்கள்ல பின்காட்சி ஆடியா பாத்தீங்கன்னா குவியாடிகள் பயன்படுத்தப்படுது. வாகனங்களோட முகப்பு விளக்குகள்ல பாத்தீங்கன்னா புலியாடிகள் பயன்படுத்தப்படுது. சோ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான ஆன்சர். அடுத்து பொறுத்துக கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பெரிஸ்கோப். இது பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கு செல்லாம அந்த பகுதியை புகைப்படம் எடுக்க பயன்படுத்தப்படுது. அடுத்தது பாருங்க, குழியாடிகள். இது பாத்தீங்கன்னா ஒப்பனை கண்ணாடியாகவும் சவர கண்ணாடியாகவும் பயன்படுத்துது. அடுத்தது குவியாடி. இது பாத்தீங்கன்னா அங்காடிகள்லாம் பயன்படுத்தப்படுது. குவிலென்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒளிப்பட கருவி சரிங்களா. இது வந்து ஒளிப்பட கருவி, இதுல பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்படுது. குளிலென்ஸ் தான் வீட்டோட கதவுல உள்ள உளவுத்துறையில பயன்படுத்தப்படுது. சோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 2, டிக்கு 5, ஈக்கு 1. அடுத்து 61வது. புவியின் நிறை, ஆரம், புவியீர்ப்பு முடுக்கம் முதலியவற்றை துல்லியமாக கணக்கிட உதவும் விதி. ஆன்சர் பாத்தீங்கன்னா நியூட்டனின் பொது ஈர்ப்பியல் விதி. சோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து 62வது கொஸ்டின். இயங்கும் பொருளின் நிறை மற்றும் திசைவேகத்தின் பெருக்கற்பலன். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உந்தம் சரிங்களா. அடுத்தது தவறான தகவலை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுகிறார். சோ முதல் கூற்று சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, கிராம சபை கூட்டங்கள் ஆண்டுக்கு 4 முறை நடைபெறுகிறது. சோ கிராம சபை கூட்டம் பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு 6 முறை நடைபெறுது. சோ ஆப்ஷன் பி இதுதான் தவறான தகவல் சரிங்களா. மத்தபடி பாருங்க, இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னா சென்னை தான். 2025 நிலவரப்படி பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல 25 மாநகராட்சிகள் இருக்குது சரிங்களா. அடுத்தது ஆரம்பத்தில் டேஸ் டச்சுக்காரர்களின் தலைநகராக இருந்தது, பின்னர் டேஸிற்கு தலைநகரை மாற்றிக் கொண்டனர். சோ ஆரம்ப நாட்கள்ல பாத்தீங்கன்னா பழவேற்காடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டச்சுக்காரர்களோட தலைநகரா இருந்தது. பின்னர் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்தை அவங்களோட தலைநகரா மாற்றிக்கிட்டாங்க. சோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது புனித டேவிட் கோட்டை எங்கு உள்ளது மற்றும் புனித லூயிஸ் கோட்டை எங்கு உள்ளது. இந்த புனித டேவிட் கோட்டை பாத்தீங்கன்னா கடலூர்ல இருக்குது, புனித லூயிஸ் கோட்டை பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இருக்குது. சோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சமூக மேம்பாட்டு திட்டம். இது பாத்தீங்கன்னா 1952ல தொடங்கப்பட்டுச்சு. பஞ்சாயத்து ராஜ்கான அடிக்கல். இது பாத்தீங்கன்னா 1959ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டுச்சு. புதிய தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம். இது பாத்தீங்கன்னா 1994ல இயற்றப்பட்டது. GVK ராவ் குழு. இது பாத்தீங்கன்னா 1985ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. சோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. அடுத்து 67வது கொஸ்டின். இந்தியாவில் முழு கல்வியறிவு பெற்ற முதல் மாநிலம் என்ற சாதனையை படைத்துள்ள மாநிலம்.
இது பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஆன்சர் பாத்தீங்கன்னா மிசோரம். சரிங்களா? அடுத்தது, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை மேம்படுத்தவும் மாநில உரிமைகளை மீட்டெடுக்கவும் ஆலோசனை வழங்க யாருடைய தலைமையில் தமிழக அரசு குழு அமைத்துள்ளது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சூரியன் ஜோசப். சரிங்களா? அடுத்தது, ஃபர்ஸ்ட் பாருங்க, போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகப்படுத்தினர். சோ முதல் கூற்று பாத்தீங்கன்னா சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, ஆங்கிலேயர்கள் தங்கள் முதல் வணிக மையத்தை வங்காள விரிகுடா கடற்கரையில் உள்ள மசூலிப்பட்டினத்தில் நிறுவினர். சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா சரியானதுதான். சோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. அடுத்தது 70வது கொஸ்டின், வைரத்தின் மாறுநிலை கோணம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 24.4 டிகிரி. அடுத்தது, இந்திய மக்கள் தொகை எந்த ஆண்டில் 1 பில்லியன் அல்லது 100 கோடி அளவினை கடந்தது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 2001ஆம் ஆண்டு. சரிங்களா? அடுத்தது பாருங்க, தவறான தகவலை தேர்வு செய்யும். ஃபர்ஸ்ட் பாருங்க, புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு 9.8 மீட்டர் வினாடி இன்வெர்ஸ் 2. சோ சரியானதுதான். புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு பூமியின் ஆரத்தை சார்ந்து அமையும். சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா சரியானதுதான். புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு துருவ பகுதியில் அதிகமாக இருக்கும். சோ மூணாவது பாத்தீங்கன்னா சரியானதுதான். அடுத்தது பாருங்க, புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு நிலநடுக்கோட்டு பகுதியில் சுழியாக இருக்கும். சோ நிலநடுக்கோட்டு பகுதியில் பாத்தீங்கன்னா குறைவா இருக்கும், சுழியா இருக்காது. சோ ஆப்ஷன் டி தான் இதுல தவறானது. அடுத்தது, சம எண்ணிக்கையில் நியூட்ரான்களை கொண்டுள்ள வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஐசோடோன்கள். அடுத்தது, ஒளியின் திசைவேகத்தில் செல்லும் கதிர். இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, காமா கதிர்கள். அடுத்தது, பொறுத்துக கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சம்பாவத்தல் இது பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம். சின்ன வெங்காயம் இது பாத்தீங்கன்னா செட்டிக்குளம். எலுமிச்சை பழம் புளியங்குடி. முந்திரி பன்ரொட்டி. சித்திரைக்காரர் அரிசி பாத்தீங்கன்னா ராமநாதபுரம். அதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 3, டிக்கு 4, ஈக்கு 5. அடுத்தது 76வது கொஸ்டின், பிமரு என்பது. ஆன்சர் பாத்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள். சோ ஆப்ஷன் பி. அடுத்தது, அணுக்களின் நிறையை செய்முறை ஆய்வின் மூலம் கண்டறிய பயன்படுத்தப்படும் கருவி. ஆன்சர் பாத்தீங்கன்னா பெயின்பிரிட்ஜ் நிறைநிலைமானி. சோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது, முதலாம் நரசிம்மவர்மன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் மற்றும் இரண்டாம் நரசிம்மவர்மன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? சோ முதலாம் நரசிம்மவர்மன் பாத்தீங்கன்னா மாமல்லன் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. இரண்டாம் நரசிம்மவர்மன் பாத்தீங்கன்னா ராஜசிம்மன் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. சோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது, மாணவர்களுக்கான உதவி மைய எண். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 144117. சோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 80வது கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பாருங்க, விண்பொருட்களின் பாதையை வரையறை செய்வதற்கு நியூட்டனின் பொது இயற்பியல் விதி பயன்படுகிறது. சோ முதல் கூற்று சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை கண்டறிய நியூட்டனின் பொது இயற்பியல் விதி பயன்படுகிறது. சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா சரியானதுதான். சோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரிதான் ஆன்சர். அடுத்தது 81வது கொஸ்டின், ஒரு நாட்டிக்கல் மைல் என்பது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. சரிங்களா? சோ இதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இதா இருக்கு, ரெண்டுமே ஆப்ஷன் பி அடுத்து ஆப்ஷன் டி ரெண்டுமே வரும். சரிங்களா? 1.852 கிலோமீட்டர். அடுத்தது, எந்த விதியின்படி நிறை குறைய குறைய அதன் திசை வேகம் படிப்படியாக அதிகரிக்கும்? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. அடுத்து, இவற்றுள் வெக்டார் அளவு. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, விசை. அடுத்தது 84வது கொஸ்டின், டேஸ் காலத்தில் இருந்த உள்ளாட்சி அமைப்பு பற்றி உத்தரமேரூர் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சோழர் காலம். அடுத்தது, எதன் மூலம் இரட்டை ஆட்சி முதலில் ஏற்படுத்தப்பட்டது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இந்திய அரசாங்க சட்டம் 1919. அடுத்தது 86வது கொஸ்டின், 73 மற்றும் 74வது சட்ட திருத்தத்தில் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தொகுதியில் பெண்களின் மக்கள் தொகையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. அடுத்து கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க பாருங்க. கோளக ஆடுகளில் தோன்றும் பிம்பங்களை வரைபடங்கள் அமைத்து கண்டறியும் முறைக்கு பிம்ப தடமறிதல் என்று பெயர். சோ ஃபர்ஸ்ட் சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, ஒளிவிலகல் எண்ணை ஊடகத்தின் ஒளி அடர்த்தி என்றும் அழைக்கலாம். சோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா சரியானதுதான். சோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி.
அடுத்தது மாவட்ட திட்டக்குழு கீழ் வருவனவற்றுள் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 73வது சட்ட திருத்தம். சரிங்களா? சோ சரியா பார்த்தோம்னா 74வது சட்ட திருத்தம். சரிங்களா? அடுத்தது பெரிதான வாயுமிம்பங்களை உருவாக்குவது. ஆன்சர் பாத்தீங்கன்னா புலியாடி. அடுத்து 90வது கொஸ்டின், விழி ஏற்பமைப்பு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது. ஆன்சர் பாத்தீங்கன்னா இரு குவிய லென்ஸுகள். அடுத்து பாருங்க கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. கூற்று பாருங்க 73வது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. கூற்று சரிதான். காரணம் பாருங்க, மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கங்களின் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது. சோ காரணம் பாத்தீங்கன்னா சரிதான். இது கூற்றுக்கான சரியான விளக்கம் தான். சரிங்களா? சோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 92வது கொஸ்டின், ஒரு குவி லென்ஸானது மிகச்சிறிய மெய்பிம்பத்தை முதன்மை குவியத்தில் உருவாக்கினால் பொருள் வைக்கப்படும் இடம் என்ன? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஈரிலா தொலைவு. அடுத்தது பின் வருவனவற்றுள் விண்மீன்கள் மின்னுவதற்கு சரியான காரணம் எது? சரிங்களா? ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒளி விலகல். சரிங்களா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா முழு அக எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சோ இது 12th புக் பேக் கொஸ்டின். சரிங்களா? சோ ஒளி விலகல் தான் சரியான ஆன்சர். அடுத்து 1 கிலோகிராம் எடை என்பது டேஸிற்கு சமமாகும். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 98 × 10⁴ டைன். அடுத்து கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தத்தின் மதிப்பு. ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 76 சென்டிமீட்டர் பாதரச தம்பம். அடுத்தது காமா கதிர்கள் அபாயகரமானது, காரணம் அவை மரபியல் குறைபாடுகளை உண்டாக்கும். சோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது காமா கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகளை பயன்படுத்துகிறோம். ஆன்சர் பாத்தீங்கன்னா காரியம். அடுத்து 98வது கொஸ்டின், மனித கண்ணிற்கான தெளிவுறு காட்சியின் மீச்சுறு தொலைவு அல்லது அண்மை புள்ளி. ஆன்சர் பாத்தீங்கன்னா பொதுவாக 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்கும். அடுத்தது உடல் உறுப்புகளை பார்ப்பதற்கு ஒளியிலை பெரிஸ்கோப் பயன்படுகிறது. சோ முதல் கூற்று சரியானதுதான். இரண்டாவது பாருங்க, பதுங்கு குழியிலிருந்து இலக்கினை குறி பார்ப்பதற்கு சுடுவதற்கும் பெரிஸ்கோப் ராணுவத்தில் பயன்படுகிறது. இரண்டாவது பாத்தீங்கன்னா சரியானதா. சோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. அடுத்தது வளிமண்டல அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு மற்றும் லென்ஸ் திறனின் எஸ்ஐ அலகு. சோ வளிமண்டல அழுத்தத்தோட எஸ்ஐ அலகு பாத்தீங்கன்னா பாஸ்கல், லென்ஸ் திறனோட எஸ்ஐ அலகு பாத்தீங்கன்னா டயாப்டர். சரிங்களா? சோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். சோ இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்காங்க. ஒருவேளை நீங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இல்ல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து அவைலபிளா இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. தேங்க்யூ.